இல்லைங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம எப்போதுமே கடமை தவறாமல் இருக்கணும். அறிஞர் அண்ணா சொன்னார், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு. அவர் சொல்லிட்டு நல்ல முதல்வராக இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு நல்ல முறையில் போனார். இன்னைக்கும் அறிஞர் அண்ணான்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டினார். அந்த மாதிரி நம்ம பேர் எல்லாரும் சொல்கிறனாலும் நம்ம ஊர் மக்களாவது நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு நம்ம கடமை தவறாமல் வாழணுன்றதுக்கு தான் இந்த சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். அதில் இருக்கிற நீதியை எடுத்துக்கிட்டு நீங்களும் கடமை தவறாமல் வாழ்வீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க புள்ள வந்து நல்லா படிச்சுட்டு அவன் ஹைட் அண்ட் வெயிட் நல்ல பாடியாக இருப்பான். அவனை வந்து அவங்க அப்பா என்ன நினச்சாரு, போலீஸ் ஆக்கணும்னு நினச்சாரு. அதே முறையில் அவனும் வந்து ஆசைப்பட்டான், நம்மளும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படி ஆகணும். முதல்ல வந்து அவன் என்ன சொன்னான், முதல்ல இன்ஸ்பெக்டர் ஆகி நான் போலீஸ் எக்ஸாம் எழுதி நான் வரேன். அதே முறையில் அவன் போலீஸ் ஆகிட்டான். போலீஸ் ஆகி அவன் வந்து வேலை